ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபயர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்ற பாடத்தோட செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்ற பாடத்தோட செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் இந்த ஆண்டுகளில் இருந்து நம்ம வந்து பார்க்கணும். என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 1914 திராவிட கழகத்தின் தோற்றம். ஓகேவா? திராவிட கழகத்தின் தோற்றம் 1914. ரெண்டாவது 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு, SILF அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரைசேஷன். ஓகேவா? SILF தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு 1916. நெக்ஸ்ட் நீதி கட்சி 1917. 1917 நீதி கட்சி அப்படின்றது தொடங்கப்பட்டது. 1919 மாண்டேகு ஜெம்ஸ்போர்டு சீர்திருத்தம். மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் 1919. நெக்ஸ்ட் சுயமரியாதை இயக்கம் 1925. 1925 சுயமரியாதை இயக்கம். ராஜாஜி சிஎம் ஆனது ஃபர்ஸ்ட் 1937. ஓகேவா? 1937 ராஜாஜி சிஎம் ஆனாரு. 1937-38 இந்த காலகட்டங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937-38 காலகட்டம். நெக்ஸ்ட் சேலம் மாநாடு 1944. 1944 சேலம் மாநாடு நடந்திருக்கும். இந்த மாநாட்டில் தான் நீதி கட்சி திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் 1949 திமுக அப்படின்ற ஒரு அமைப்பை அண்ணா அவர்கள் உருவாக்கினாரு. திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1949. உருவாக்கியவர் அண்ணாதுரை அவர்கள். நெக்ஸ்ட் 1946 சென்னை தா பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டது. 1946 சென்னையில் தா பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டது. 1947 OP ராமசாமி சிஎம் வந்து வந்தார். ஓகேவா? ஓமந்தூரார் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லுவாங்க. ஓமந்தூரார் ராமசாமி சிஎம் ஆனது 1947. 1949 பி குமாரசாமி ராஜா அப்படின்றவர் சிஎம் வந்து இருந்திருப்பாரு. ஓகேவா? குமாரசாமி ராஜா. நெக்ஸ்ட் 1952 முதல் பொது தேர்தல். முதல் பொது தேர்தல் 1952. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. இது 7வது சட்ட திருத்தமாக இருந்திருக்கும். மொழி அடிப்படையிலான ஒரு சட்ட திருத்தம் நவம்பர் 1 இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட் 1965 இன்னொரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். ஓகேவா? 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1967 CN அண்ணாதுரை சிஎம் ஆக உயர்ந்தார். ஓகேவா? CN அண்ணாதுரை அவர்கள் சிஎம் ஆனார். 1969 CN அண்ணாதுரை அவர்கள் காலமானார். அண்ணாதுரை காலமான வருடம் 1969. மு கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆன வருடம் 1969. மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரான வருடம் 1969. 1969 சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1969 சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1972 அஇஅதிமுக நிறுவப்பட்டது. நிறுவனர் யார் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஓகேவா? எம்ஜிஆர் அவர்கள் தான் 1972 ஏடிஎம்கேவை வந்து நிறுவனார். நெக்ஸ்ட் 1974 மாநில தன்னாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநில தன்னாட்சி தீர்மானம் 1974. நெக்ஸ்ட் சென்னை மாகாண முதலமைச்சர்களை பற்றி பார்க்கணும். ஓகேவா? சென்னை மாகாண முதலமைச்சர்கள். நெக்ஸ்ட் சென்னை மாகாண முதலமைச்சர்கள் ஃபர்ஸ்ட் சுப்புராயலு அவர்கள் வந்திருப்பாரு. ஓகேவா? சுப்புராயலு இவரோட காலம் 1920 முதல் 1921 வரை. ரெண்டாவது பனகல் ராஜா 1921 முதல் 1926 வரை. பி சுப்புராயன் அவர்கள் 1926 முதல் 1930 வரை. பி முனுசாமி அவர்கள் 1930 முதல் 1932 வரை. பொப்பிலி ராஜா அவர்கள் 1932 1937 வரை.
பி.டி. ராஜன் 1936, கே.வி. ரெட்டி 1937, சி. ராஜாஜி 1937 to 1939. ஓகேவா? இதுக்கு ஈஸியாகவே நம்ம இந்த இயர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 016 026 ஓகேவா? இந்த 0 தான் அடுத்ததுல வந்து வரும். இந்த 1 அப்படின்னா இங்கே வரும், 26னா இங்கே வரும், 30னா இங்கே வரும், 32னா இங்கே வரும். ஸோ ஏதாவது ஒரு சைடு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 016 026 லாஸ்ட்ல 7 அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? 7 9 அப்படின்னு சொல்லி வரணும். 1920 அப்போனா அடுத்து எப்படி முடிஞ்சிருக்கும்? 21ல் முடிஞ்சிருக்கும். 0க்கு அப்புறம் 1 நான் சொன்னேன்னா அப்போ 21ல் முடிஞ்சிருக்கும். அதே 21 இங்கே வந்திருக்கும். 1க்கு அப்புறம் 6 சொன்னீங்கன்னா 1926 அப்போ அந்த 6 தான் இங்கே வரும். ஓகேவா? திரும்ப 026 026 அதுக்கப்புறம் 7 இந்த மாதிரி வந்து நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? ஏதாவது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்குவே நம்ம நிறைய ஷார்ட்கட் வந்து கேட்டிருப்போம். என்ன? சுப்புராயன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கல்வராயன் மலைக்கு போனாரு. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு சாமி இருக்கு. அந்த சாமியை பார்க்கறதுக்கு ராஜா ராஜன் அவங்க இருக்கக்கூடிய அந்த ரெட்டிகள் எல்லாம் வந்து கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? சுப்புராயன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செய்யறாரு? கல்வராயன் மலையில இருக்கக்கூடிய சாமியை பார்க்க ராஜா ராஜன் கூட போறாரு. அப்போ கையில ரொட்டி சுட்டு கொண்டுட்டு போனாரு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ராஜாஜி வந்து வருவாரு. இப்போ இந்த ஆண்டுகளையும் இவங்களையும் நம்ம ஆர்டரா வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து படிச்சிடலாம். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருடம். தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருடம் 1946 அக்டோபர் 20லிருந்து ஏப்ரல் 30 வரை. ஓகேவா? அக்டோபர் 20லிருந்து ஏப்ரல் 30 வரை. இதுக்கப்புறமா யார் முதலமைச்சர்களா வந்தாங்க அப்படின்னா பிரகாசம் அவர்கள் 1946 முதல் 1947 வரை. ஓ.பி. ராமசாமி அவர்கள் 1947 முதல் 1949 வரை. ஓகேவா? பிரகாசம் ராமசாமி அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முதலமைச்சர்கள் தேர்தல் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த முதலமைச்சர்கள் அப்படின்றத பார்க்கணும். பி.எஸ். குமாரசாமி ராஜா பார்த்தது யாரு அப்படின்னா ஓ.பி. ராமசாமி. இங்க வர்றது யார் அப்படின்னா குமாரசாமி ராஜா 49லேருந்து 52. நமக்கு ராஜாஜி அப்படின்னாலே நமக்கு 52லேருந்து 54 இருந்திருப்பார். அதே மாதிரி 37லேருந்து 39 இருந்திருப்பார். இதெல்லாம் நமக்கு தெரியும். சி. ராஜாஜி அவர்கள் 1952லேருந்து 1954 வரை. கு. காமராஜ் அவர்கள் 1954லேருந்து 1963 வரைக்கும். ஓகேவா? 54 to 63 5 4 3 அப்படின்னு சொல்லி வரணும். 6 6 5 4 3 54 அப்புறம் 63 இந்த காலகட்டத்தில் இருந்தவர் தான் யார் அப்படின்னா காமராஜர். அதில் 3 தடவை வந்து வந்திருப்பார். 1954 to 57 57 to 62 62 to 63. அதுக்கப்புறம் 63 to 67 யார் வந்தது அப்படின்னா எம். பக்வச்சலம் அவர்கள் வந்து வந்திருப்பார் முதலமைச்சரா 1963 to 1967. நெக்ஸ்ட் 67ல் சி.என். அண்ணாதுரை ஆட்சியை கைப்பற்றியிருப்பார் 1967 முதல் 1969 வரை. 1969ல் சி.என். அண்ணாதுரை இறந்ததுக்கு அப்புறமா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றியிருப்பார் 1969 முதல் 76 வரை. ஓகேவா? அது 2 தான் நம்ம வந்து படிக்கணும். 1969 to 71 அவரோட சிஎம்ஆ இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 71 to 76 சிஎம்ஆ இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் ஃபுல்லா டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்லயே நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும். காங்கிரஸ் வந்து பதவியை பிடிப்பாங்க. காங்கிரஸை வந்து முறியடிச்சு டிஎம்கே வருவாங்க. டிஎம்கேக்கு அப்புறம் ஏடிஎம்கே திரும்ப டிஎம்கே ஏடிஎம்கே இதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? எம்ஜிஆர் அவர்கள் வந்தது எப்போ அப்படின்னா 1977 to 87. ஓகேவா? எம்ஜிஆர் 1977 to 80. அடுத்து 80 to 84 85 to 1987. 87ல் இறந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆரோட மனைவி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து முதலமைச்சரா வருவாங்க. அது எப்போ அப்படின்னா 1988ல். இப்போ ஏடிஎம்கேக்கு அப்புறம் யார் அப்படின்னா டிஎம்கே. அப்போ 1989லிருந்து 1991 வரை மு. கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருப்பார். அதுக்கப்புறம் செல்வி ஜே. ஜெயலலிதா அவர்கள் 1991 முதல் 1996 வரை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் மு. கருணாநிதி அவர்கள் 1996 முதல் 2001 வரை முதலமைச்சராக இருந்தார். செல்வி ஜே. ஜெயலலிதா அவர்கள் 2001ல் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கு இடையிலேயே வந்து ஒரு நாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓ. பன்னீர்செல்வம் இவர் வந்து ஒரு வருஷம் வந்து இருந்திருப்பார். ஓகேவா? ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இவர் ஒரு வருட முதலமைச்சராக இருந்திருப்பாரு 2001 to 2002 வரைக்கும். ஓகேவா?
அதுக்கப்புறமா திரும்ப அந்த காலகட்டத்திலேயேவும் அந்த ஓ பன்னீர்செல்வம் இருந்த அந்த சிஎம் பதவி திரும்ப வந்து ஜெயலலிதா அவர்களே வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப திரும்ப 2002 டு 2006 யார் இருந்தாங்கன்னா செல்வி ஜெயலலிதா. ஓகேவா? ஆக்சுவலா 2001 டு 2006 வரைக்கும் ஏடிஎம்கே தான். இதுக்கு இடையிலேயே வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சிஎம்மா வந்து வந்திருப்பாரு. இவங்க வந்து குடுத்திருப்பாங்க. அதனால வந்து வந்திருப்பாரு. அப்ப 2001 டு 2002 ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நெக்ஸ்ட் மு. கருணாநிதி அவர்கள் 2006 டு 2011. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011. அப்பயும் வந்து திரும்ப வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்திருப்பாரு 2012. இங்க 2002ல இருந்திருப்பாரு. இங்க 2012. ஓகேவா? 2 தடவை இருந்திருப்பாரு. 2002, 2012. இந்த காலகட்டத்தில தான் ஜெயலலிதா அவர்கள் மே 16, 2016ல ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அதே வருடம் டிசம்பர் 5 அந்த டிசம்பர் மாசம் வந்து இவங்க வந்து இறந்திருப்பாங்க. ஓகேவா? டிசம்பர் 2016ல டிசம்பர் மாதம் வந்து இவங்க வந்து இறந்திருப்பாங்க. ஸோ இவங்க இறந்ததுக்கு அப்புறமா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரும்ப வந்து சிஎம்மா வந்து இருந்திருப்பாரு. ஓகேவா? அடுத்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும். டிசம்பர் 2016 முதல் பிப்ரவரி 2017 வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிஎம்மா இருந்தாங்க. இதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்து பழனிசாமி அவர்கள் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா சிஎம்மா வந்திருப்பாரு. அது 2017 டு 2021 பிப்ரவரி 2017 முதல் 2021 மே வரைக்கும். அதுக்கப்புறமா 2021ல எலெக்ஷன் நடக்கும். அதுல டிஎம்கே சார்பில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம்மா வந்து வந்திருக்காரு. ஓகேவா? இப்போ அவரோட ஆட்சி வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் வந்து சென்னை மாகாணத்தோட முதலமைச்சர்கள் லிஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப 1920ல இருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் யார் யார் இருந்தாங்க அப்படின்றது இயர் வைஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படிக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேலே ஒரு ஷார்ட்கட் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் பிரகாசம் ராமசாமி இருப்பாங்க. பிரகாசம் ராமசாமி இவங்க 2 பேரும் வந்து எப்போ இருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த 46 டு 49ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் குமாரசாமி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ராஜாஜி, காமராஜர், அதுக்கப்புறம் இடையில பக்தோச்சலம் 3 டு 1963 டு 67 இருந்திருப்பாரு. அண்ணாதுரையோட காலம் நமக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா 1969ல தான் என்ன செஞ்சிருப்பாரு, மெட்ராஸ் அப்படின்ற அந்த பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாரு. ஸோ அந்த இயர் எல்லாருக்கும் தெரியும். அந்த வருடத்திலேயே அவர் வந்து இறந்து போயிருப்பாரு. அண்ணாதுரை இறந்ததுக்கு அப்புறமா அப்படியே யார் வந்திருப்பா, கருணாநிதி அவர்கள் வந்திருப்பாங்க. கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் வருவாரு. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவி வருவாங்க. அதுக்கப்புறமா திரும்ப டிஎம்கே, அடுத்து ஏடிஎம்கே. இந்த ஏடிஎம்கே வர்றப்ப இடையில ஓ பன்னீர்செல்வம் வந்து வருவாரு. திரும்ப ஏடிஎம்கேக்கு அப்புறம் டிஎம்கேக்கு அப்புறம் ஏடிஎம்கே. இந்த மாதிரியே வந்து வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியா வந்து இந்த முதலமைச்சர்களோட லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஒரு சிலது வந்து பார்க்கலாம். என்னென்ன அப்படின்றத சொல்றேன். நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலராக விளங்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா திராவிடர்கள். ஓகேவா? தமிழ் மொழி, பண்பாடு, நாகரிகத்தின் பாதுகாவலராக விளங்கக்கூடியவர்கள் திராவிடர்கள். நெக்ஸ்ட் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவர்கள் 1816ல வந்து ஆய்வு வந்து மேற்கொண்டிருப்பாரு. ஓகேவா? இது வந்து நம்ம என்னன்றதை பார்க்கலாம். 1816ல ஆய்வு மேற்கொண்டவர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவர்கள். ஓகேவா? தமிழ் ஆர்வலர்களால் தமிழ் மொழியை நேசிப்பவராகவும் வள்ளுவரின் குரலை விரும்புபவராகவும் பாராட்டப்படுகிறார். ஓகேவா? ஆக்சுவலா வந்து இவர் வந்து நம்ம தமிழ் மொழியை சேர்ந்தவர் கிடையாது. வெளிநாட்டு பயணி. ஓகேவா? அங்கிருந்து இங்க வந்தவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தமிழ் மொழியை ரொம்ப நேசிச்சாரு. அதே மாதிரி திருவள்ளுவரோட திருக்குறள் அப்படின்னா அந்த எல்லிஸ் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இதனாலேயே நம்ம நாட்டை சேர்ந்த அறிஞர்கள் நிறைய பேர் எல்லிஸ் அவர்களை பாராட்டியிருக்காங்க. எல்லிஸ் பிற தமிழ் படைப்புகளை நேசித்தார். ஓகேவா? இவரும் படைப்புகளை மேற்கொண்டிருந்தாலும் மற்றவங்களோட படைப்புகளையும் இவர் வந்து நேசிச்சாரு. இவரின் காலனிய மற்றும் மத பின்னணி என்னவென்று தெரியவில்லை. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து இவரை பத்தி தெரியல அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து ராபர்ட் கால்டுவெல் வந்திருப்பாரு. 1856ல ஆய்வு வந்து மேற்கொண்டிருப்பார். ஓகேவா? இவர் பிறந்தது 1814ல மே 7ஆம் தேதி பிறந்திருக்காரு. இங்கிலாந்துல கிளாடி அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருக்காரு. இவர் இறந்தது நம்ம இந்தியாவில தான் இறந்திருக்காரு. இவர் எங்க அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னா கொடைக்கானல்ல அடக்கம் பண்ணியிருக்காங்க. 1891 ஆகஸ்ட் 28ஆம் தேதி வந்து இவர் வந்து இறந்திருக்காரு. ஓகேவா? இவரோட ஆய்வு இந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ராபர்ட் கால்டுவெல் அப்படின்னாலே 1856 அப்படின்றத நமக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1837ல வந்து ஆய்வு வந்து மேற்கொண்டிருப்பாரு. ஓகேவா? இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்திய கலாச்சாரம் அப்படின்றது ஒரே மாதிரியான தன்மையில இருக்காது. புத்த திராவிட மரபுகள் கூட இந்தியாவில் அப்போதைக்கு இருந்துச்சு அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? இந்திய கலாச்சாரம் எப்பயுமே ஒரே மாதிரி இல்லை. நான் இருந்த காலத்தில், அதாவது அவர் இருந்த காலத்தில் புத்தர்கள் திராவிட மரபுகள் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு அவரோட ஆய்வில் வந்து ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துருக்காரு.
நெக்ஸ்ட் மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவங்கியவர் ஜோதிபா பூலே. மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவங்கியவர் ஜோதிபா பூலே. நெக்ஸ்ட் நீதி கட்சி என்ற பெயர் ஆங்கில இதழான நீதி என்பதன் அடிப்படையில் பெயரிடப்பட்டது. நீதி கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அது எப்படி அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் வந்து அவங்க வெளியிட்டிருப்பாங்க. அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற பேப்பர் ரொம்ப பிரபலமாயிருக்கும். அதோட பெயரே அந்த கட்சிக்கு வந்து வந்திருக்கும். ஓகேவா, ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா, நீதி கட்சியோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, தென்னிந்தியாவின் அனைத்து பிராமணர் அல்லாதோரின் கல்வி, சமூக, பொருளாதார மற்றும் செல்வ மேம்பாட்டினை உருவாக்கி முன்னேற்றுதல். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, தென்னிந்தியாவில் எல்லா பிராமணர் அல்லாதோர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரோட கல்வி, அவங்க இருக்கக்கூடிய சமூகம், பொருளாதாரம், செல்வ மேம்பாடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே உருவாக்கி அதை முன்னேற்றக்கூடிய ஒரு முக்கியமான நோக்கம் தான் நீதி கட்சியோட நோக்கமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட், அரசியல் அமைப்பிலான அரசாங்கத்தை கொண்டு பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுதல். ஓகேவா, அரசியல் அமைப்புனால என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். பிராமணர் அல்லாதவர்களை திராவிடர்கள்னு சொல்லி பார்த்தோம். இவங்க எல்லாருமே அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அரசாங்கத்துக்கு மூலமாக பிராமணர் அல்லாதோருக்கு நம்ம முன்னேற்பாடு செய்யணும், முன்னேற்றத்திற்கான முன்னேற்பாடு பண்ணணும் அப்படின்றது இவங்களோட முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. ஓகேவா, அவங்களோட முன்னேற்றத்துக்காக பாடுபடணும் அப்படின்றது நீதி கட்சியோட நோக்கம். நெக்ஸ்ட், அரசு அமைப்பிலான உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கமாக ஆக்குதல். ஓகேவா, உண்மையான பிரதிநிதித்துவம் கொண்ட அரசாங்கமாக உருவாக்குறது. நெக்ஸ்ட், பிராமணர் அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல். பிராமணர் இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களோட கருத்து என்ன அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு ஆதரவாக நம்மளும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது, அவங்க கோரிக்கைகளுக்கு, அவங்க சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்கணும் அப்படின்றதும் நீதி கட்சியோட முக்கியமான நோக்கமாக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட், சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்த பெரியாரின் நாளேடுகள். குடியரசு, புரட்சி, விடுதலை. ஓகேவா, இவருக்கு நிறைய இதழ்கள் வந்து நம்ம படிச்சிருப்போம். குடியரசு, விடுதலை, புரட்சி, பகுத்தறிவு, ரிவோல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். உண்மை அப்படின்றது எல்லாமே பெரியாரோட இதழ்கள் தான். இந்த நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்த, சுயமரியாதை கருத்துக்களை அதிகமாக சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்த நாளேடுகள் அப்படின்னா அந்த 3 தான், குடியரசு, புரட்சி மற்றும் விடுதலை. நெக்ஸ்ட், பொது உடைமை கட்சி அப்படின்றது 1925 தொடங்கப்பட்டது. சமதர்ம திட்டங்களுக்காக தொழிலாளர் இயக்கங்களை ஒன்றிணைத்து பிரச்சாரம் செய்தல். ஓகேவா, பொது உடைமை கட்சி எப்போ தொடங்கப்பட்டது, 1925. இது எதுக்காக அப்படின்னா சமதர்ம திட்டங்களுக்காக தொழிலாளர் இயக்கங்களை ஒன்றிணைத்து பிரச்சாரம் செய்யறதுக்கு. நெக்ஸ்ட், அண்ணாவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அண்ணாவும் பெரியார் அவர்களும் வந்து என்னன்னா நெருங்கிய நண்பர்கள். பெரியாரோட தளபதியே அண்ணா தான் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி அண்ணா வந்து சிறந்த பேச்சாளர், மேடை பேச்சாளர், சொற்பொழிவாளர் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், திராவிட நாடு அடைவதே தனது லட்சியம் என்றும் சமூக பண்பாட்டு சமத்துவத்திற்கு முன்பாக விடுதலை அடைவது தமிழர்களின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் என கூறியவர் பெரியார். ஓகேவா, திராவிட நாடு அப்படின்றத நான் அடையணும், அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்றத பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சமூக பண்பாடு சமத்துவம், இதுக்கு முன்னாடி விடுதலை அப்படின்றது வேணும். அதே மாதிரி தமிழர்களோட நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், ஓகேவா, அதாவது இந்த சமூகம், பண்பாடு, சமத்துவத்துக்கு முன்னாடி விடுதலை அப்படின்றத நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா நம்ம தமிழர்களுக்கு வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா தீங்கு தான் விளைவிக்கும் அப்படின்றத பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, அதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. திராவிட நாடு என்பதை அடைவதே தனது லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூக பண்பாட்டு சமத்துவத்திற்கு முன்பாக விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தீங்கு விளையும், தமிழர்களுக்கு தீங்கு விளையும் அப்படின்றத பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், சென்னை மாகாணத்தின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையை வழிநடத்தியவர் ராஜகோபாலாச்சாரி. ஓகேவா, ராஜாஜியோட ஆட்சி காலம் இது எப்போ அப்படின்னா 52 54 வரைக்கும். ஓகேவா, 1952 54. இதுக்கு முன்னாடியே ராஜாஜி அவர்கள் 1937 to 39 இருந்திருப்பாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னை மாகாணத்தில் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையை வழிநடத்தினவர் யார் அப்படின்னா அது ராஜாஜி தான். அது எந்த காலகட்டம், 2 காலகட்டம் இவருக்கு இருக்குது, அதில் இதுதான் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், காந்தியின் தண்டி யாத்திரையை பற்றி கருத்து தெரிவித்தவர் யார் அப்படின்னா அருந்ததி ராய். ஓகேவா, 1930 வந்து இவர் வந்து ஒரு கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க அருந்ததி ராய் ஒரு புக்கில். ஓகேவா, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. காந்தியின் தண்டி யாத்திரை 1930 வந்து இவர் போயிருந்திருப்பாரு. அதை பற்றின கருத்துக்களை வந்து சொன்னவங்க யார் அப்படின்னா அருந்ததி ராய்.
நெக்ஸ்ட்டு 1956ல் மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கும். அப்பதான் சென்னை மாகாணத்துல இருந்து மலையாள பகுதிகள், கன்னட பகுதிகள் இது எல்லாமே பிரிச்சு அங்கங்க வந்து அமைச்சாங்க. ஓகேவா? மலையாள பகுதிகள் கேரளா, தெலுங்கானா, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய அந்த ஆந்திரா, கன்னட பகுதிகள் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பிரிச்சாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பாடத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம். சென்னை மாகாணம் அப்படின்றது 1801ல் வந்து உருவாக்கப்பட்டது. அப்போ அங்கே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் பேசுகிறவங்களாம் இருந்தாங்கன்னு பார்த்தோம். 1956ல் மாநில மறுசீரமைப்பு சட்டம் மூலமாக இது எல்லாத்தையுமே பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? காமராஜர் நிலையான ஆட்சியை தந்தார். இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தப்ப, இந்த சட்டம் வந்து அமல்ல இருந்தப்ப யாரு சிஎம்மா இருந்தது அப்படின்னா, காமராஜ் அவர்கள், காமராஜ் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. காமராஜோட ஆட்சி காலம் எப்ப? 54 to 63. அப்ப 63 வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பா 1956ல இவரோட ஆட்சி தான் இருந்திருக்கும். அதனால தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? காமராஜர் நிலையான ஆட்சியை தந்தார் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்ற ஒரு முக்கியமான பாடம். ரொம்ப சின்ன பாடம் தான். இந்த நோட்ஸ மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா படிச்சுக்கங்க. அதுக்கப்புறமா புக்ல வந்து நல்லா வந்து படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நான் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து ஒரு வீடியோவா வந்து குடுக்குறேன். இப்ப பார்த்த இந்த சின்ன பகுதியில இருந்து நான் 2 சிம்பிளான கொஸ்டின் கேட்கிறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்ஸரையும் இந்த வீடியோவுக்கு கீழ கமெண்ட்ல வந்து குடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருடம் எது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திரும்ப சொல்றேன். தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருடம் எது? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் மாநில தன்னாட்சி தீர்மானம் எந்த வருடம் நிறைவேற்றப்பட்டது? மாநில தன்னாட்சி தீர்மானம் எந்த வருடம் நிறைவேற்றப்பட்டது? இது 2வது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. கரெக்டாக இருக்க ஆன்சரை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.